வணக்கம் நண்பர்களே, டிஎன்பிசி குரூப் 4 2025. ஸோ இதுக்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான முதல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு ஒன்று வைக்க போகிறோம். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பினுடைய லிங்க்கில் வந்து வச்சுருக்கேன். அதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அதில் எல்லாமே உங்களுக்கு அந்த டெஸ்ட்டு பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் சிலபஸ் எல்லாமே அதில் கொடுத்துருப்பேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட்டில் நீங்கள் யாரெல்லாம் கலந்துக்கிறீங்களோ அவங்க தான் கடைசி வரைக்கும், அதாவது ஜூலை 10 வரைக்கும் இந்த வெற்றி கொடிக்கட்டு அப்படின்ற டெஸ்ட் பேட்சில் நீங்கள் கலந்துக்க முடியும். ஸோ இடையில் வந்து யாரையும் வந்து ஜாயின் பண்ண முடியாது. அதனால் இந்த மார்ச் 25, 26 இந்த நாள் நடக்கக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினுடைய சிலபஸ் வந்து நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்முடைய டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டெலகிராம் சேனலினுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா அதனுடைய சிலபஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கலந்துக்கலாம். அதுக்கடுத்து இந்த 120 நாள் பிளான்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதுக்குண்டான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து இந்த டெஸ்ட்டு எழுதி அடுத்த நாள்லேருந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதாவது புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த 2 நாள் எதனா ஒரு நாளில் அந்த 120 நாளும் நீங்கள் வந்து எப்படி பயன்படுத்தணும், டெஸ்ட்டுக்கு எப்படி ரெடி ஆகணும் அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். ஸோ அதில் என்னெல்லாம் கொடுக்க போகிறோன்னா, தமிழ் நீங்கள் எப்படி படிக்க போகிறீங்க அப்படின்றதையும், அதே போல் ஜிகே பார்ட் வந்து நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்றதையும், அதேமாதிரி வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ படிக்கணும், வாரத்தினுடைய எண்டில் எப்படி இருக்கும், ரேங்க் லிஸ்ட் எப்படி நம்ம கொடுக்க போகிறோம், இந்த டெஸ்ட்லாம் எப்படி நடக்க போகுது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு அதில் டீட்டெயிலாக நான் என்ன பண்ணிவிடுவேன், வீடியோவாக கொடுத்துருவேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் போதுமானது. ஸோ இந்த 2025 நடக்கக்கூடிய இந்த குரூப் 4 நீங்கள் எல்லோரும் வெற்றி அடையணுன்றதுக்காக என்னுடைய சின்ன உதவியாக இது இருக்குன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.